இன்றைக்கி மொச்சை பயிறு போட்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பயிரை நைட்டே ஊற போட்டு எடுத்துக்கலாம். பயிர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ கழுவிக்கலாம். கழுவிட்டு குக்கரில் போட்டு பயிர் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 6 to 7 விசில் வந்து வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பயிர் வேகிற சமயத்தில் ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அரை கப்பு தேங்காய், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கறி மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோண்டு புளியை வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம். இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ ஒரு முருங்கைக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். லோ ஃப்ளேமில் வந்து 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ கருவாடு சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில். இப்போ எண்ணெயெல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூனை வந்து எண்ணெயில் வதக்கிட்டு மீதி வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மசாலா காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வந்து கரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்ப வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா பயிர் வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் பண்ணியிருக்கணும். இதையும் வந்து குழம்போட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து கொதிக்க விடுவோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா புளி கரைசலை வந்து இதோட சேர்த்துக்கலாம். புளியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ குழம்பு வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குழம்ப வந்து தாளிச்சிக்கலாம். வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூளையும் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா மிளகாத்தூள் வந்து கருகிடும். இப்போ இதை வந்து குழம்புல ஊற்றிடலாம். இப்போ இதை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டு இறக்குனா நம்ம கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.